புரோட்டான் ஹோல்டிங்ஸ் பிர்ஹாட் நிறுவனம் எகிப்து தலைநகர் கெய்ரோவில் வாகன உற்பத்தி மற்றும் உதிரி பாகங்களை பொருத்தும் தனது முதல் ஆலையை திறந்துள்ளது. அடுத்த மாதம் தொடங்கி அங்கு CKD எனப்படும் முழுமையாக பிரிக்கப்பட்ட புரோட்டான் சாகா கார்களின் உதிரி பாகங்களை பொருத்தும் பணிகள் தொடங்கும். இடது பக்கம் இயங்கும் லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ் வசதி கொண்ட புரோட்டான் கார்களுக்கு வெளிநாடுகளில் அமைந்துள்ள முதல் CKD ஆலை இதுவாகும். அவ்வாலை இவ்வாண்டு முதல் 2026ஆம் ஆண்டு வரைக்குமான காலகட்டத்தில் எகிப்துக்கு 16,000 கார்களை ஏற்றுமதி செய்யும். இதன் மூலம் 570 மில்லியன் ரிங்கிட் வருமானம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உதிரி பாகங்கள் விற்பனையின் மூலம் தனியாக 20 மில்லியன் ரிங்கிட் வருமானத்தை ஈட்ட முடியும் என ஆலையை திறந்து வைத்து பேசிய பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். புரோட்டான் மலேசியாவின் பெருமையாகும். ஐரோப்பிய நாடுகள் வரை பிரபலமான வர்த்தக முத்திரையாகும் என அவர் சொன்னார். இவ்வேளையில் எகிப்தில் காலூன்றிய பிறகு அதன் அண்டை நாடுகளுக்கும் சிறகு விரிக்க இலக்கு கொண்டிருப்பதாக புரோட்டான் தலைவர் ஷைட் ஃபைசால் அல்பார் தெரிவித்தார்.